பிப்ரவரி மாத உம்ரா ஆஃபர். விமான டிக்கெட், விசா, உணவு, தங்குமிடம் உள்ளிட்ட அனைத்து சேவைகள் கட்டணம் வெறும் 75,000 ரூபாய் மட்டுமே. மக்கா, மதீனா மற்றும் ஜியாரத் பயணங்கள். மரியம் ஹஜ் சர்வீஸ், மேற்கு மாதா கோவில் தெரு, ராயபுரம், சென்னை. பலத்தை நிரூபித்த ஹவுதிகள், உச்சக்கட்ட பதற்றத்தில் இஸ்ரேல். சனா விமான நிலையம், துறைமுகங்கள் மற்றும் மின் நிலையங்கள் உட்பட ஏமன் குடிமக்களின் உள்கட்டமைப்பு மீது இஸ்ரேல் நடத்திய பெரிய அளவிலான தாக்குதல்களால் 6 ஏமன் மக்கள் உயிரிழந்தனர், 40 பேர் காயமடைந்தனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஏமனில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பகுதிகள் முழுவதும் சைரன்கள் ஒலித்தன. தூக்கத்தை தொலைத்த மத்திய இஸ்ரேல். 5வது முறையாக ஆக்கிரமிப்பு படையை தோற்கடித்த ஏமன். ஏமனிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணையால் இரவு முழுவதும் மத்திய இஸ்ரேலில் பாதுகாப்பு சைரன்கள் அலறின. தொடர்ந்து 8 நாட்களில் 5வது முறையாக இரவில் இஸ்ரேல் மீது ஏமன் ஹவுதிகள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலை இஸ்ரேல் பாதுகாப்பு அமைப்பு மீண்டும் தடுக்க தவறியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த முழு விவரங்கள் ஊடகங்களில் வெளியாகாமல் இஸ்ரேல் அரசு தடுத்து வரும் நிலையில் மத்திய இஸ்ரேல் முதல் ஜெருசலம் வரை சைரன் சத்தம் கேட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து சிறிது நேரத்திலேயே வெடிச்சத்தம் கேட்டதாகவும் அங்குள்ள மக்கள் தெரிவித்துள்ளனர். நள்ளிரவில் கலவர பூமியான இஸ்ரேல். பாம் ஷெல்டர்களுக்கு விரைந்த லட்சக்கணக்கான மக்கள். நள்ளிரவில் மத்திய இஸ்ரேல் மீது ஏமன் நடத்திய ஏவுகணை தாக்குதலால் அப்பகுதி முழுவதும் பாதுகாப்பு சைரன்கள் அலறின. வெடிகுண்டு தாக்குதல் தீவிரமாக இருக்கக்கூடும் என அஞ்சிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தூங்கிக் கொண்டிருந்த லட்சக்கணக்கான இஸ்ரேலியர்களை வேகமாக எழுப்பி பாம் ஷெல்டர்களில் பதுங்க வைத்துள்ளனர். இந்த தாக்குதலில் 18 பேர் காயமடைந்ததாகவும் 2 பேர் உயிருக்கு மோசமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏமன் ஹவுதிகள் கொடுத்த பதிலடி. இஸ்ரேல் விமான நிலையத்திற்குள் நுழைய அஞ்சும் ஐரோப்பா. வியாழக்கிழமை ஏமனின் சனா சர்வதேச விமான நிலையத்தை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் 100 போர் விமானங்கள் தாக்கின. இந்த தாக்குதலில் 2 பேர் கொல்லப்பட்டதாகவும் 42 பேர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நள்ளிரவே இஸ்ரேல் மீது ஏமன் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. மேலும் இஸ்ரேல் தலைநகரில் அமைந்துள்ள பென் குரியன் விமான நிலையம் மீதும் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற அச்சம் நிலவுகிறது. இதனால் பென் குரியன் விமான நிலையத்திற்குள் தற்காலிகமாக நுழைய வேண்டாம் என ஐரோப்பா தனது விமான நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. தற்போதைய நிலவரப்படி ஐரோப்பாவிலிருந்து இஸ்ரேலுக்கு செல்லும் 4 விமானங்களை விமான நிலையத்திற்கு அருகில் கூட செல்ல வேண்டாம் என்றும் தற்போது இருக்கும் இடத்திலேயே காத்திருக்கவும் அறிவுறுத்தியுள்ளது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் இந்த தாக்குதலில் 2 சனா விமான நிலைய ஊழியர்கள் கொல்லப்பட்டதாகவும் ஐநா விமானத்தின் உதவி விமானி உட்பட 13 ஏமன் பயணிகள் காயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏமனுக்கு மேற்கே அல் ஹதைடாவின் கடலோர மாகாணத்தில் அமைந்துள்ள ராஸ் இசா துறைமுகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலிலும் ஒருவர் உயிரிழந்தார், 3 காயமடைந்தனர். ஒட்டுமொத்தமாக இந்த தாக்குதல்களால் 6 பேர் உயிரிழந்ததாகவும் 42 பேர் காயமடைந்ததாகவும் ஏமன் சுகாதார அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் அனீஸ் அல் அஸ்பாஹி அறிவித்துள்ளார். மேலும் சனா மற்றும் ஹதைடாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை ஏமன் குடிமக்களுக்கான வசதிகளை குறிவைத்து அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்தின் ஒருங்கிணைப்பு மற்றும் ஆதரவுடன் தாக்குதல் நடத்தி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. சனா சர்வதேச விமான நிலைய முனையத்தில் நோயாளிகள் உட்பட பயணிகள் கூட்டமாக கூடியிருப்பதை உறுதி செய்த பிறகே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை விமான நிலைய கட்டுப்பாட்டு கோபுரங்களையும் பயணிகளையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. மேலும் இந்த தாக்குதலின் போது உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதானம் சனா விமான நிலையத்தில் இருந்துள்ளார். முஸ்லிம்களின் புனித தலமான அல் அக்ஸா மசூதிக்குள் இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பென் குவிர் குடியேறியவர்களை அழைத்து சென்றதால் அதிக ஆயுதம் ஏந்திய இஸ்ரேலிய வீரர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். அல் அக்ஸாவை சுற்றிலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் நிறுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் இஸ்லாமியர்கள் மசூதிக்குள் செல்லக்கூடாது என தடுத்து வருவதாக வக்ஃபா செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் இஸ்ரேல் குடியேற்றவாசிகள் மசூதியை சுற்றியுள்ள மேற்கு சுவர் மற்றும் பாப்பல் கதானின் அல்லது பருத்தி வணிகர்களின் நுழைவாயிலுக்கு அருகே யூத சடங்குகளை மேற்கொண்டுள்ளனர். ஆனால் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் அலுவலகம் அங்கு முஸ்லிம் வழிபாட்டை மட்டுமே அனுமதிக்கும் தற்போதைய ஒப்பந்தத்தில் எந்த மாற்றமும் இல்லை என கூறியுள்ளது.
அல் அக்ஸா மசூதி வளாகத்திற்கு தெற்கே பாதுகாப்பு மந்திரி இடாமர் பென்குவிர் சென்றது பாலஸ்தீனம் மட்டுமல்ல உலக தலைவர்களின் கண்டனங்களை ஈர்த்து வருகிறது. ஆக்கிரமிப்பு வீரர்கள் பலி. காசாவில் இஸ்ரேல் படைக்கு தொடர் பின்னடைவு. காசா நகரத்தில் உள்ள இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர்களை தாக்கி கொன்றதாக அல் கஸ்ஸாம் படைப்பிரிவு அறிவித்துள்ளது. காசா நகரில் ஜெய்டவுன் சுற்றுப்புறத்திற்கு தெற்கே உள்ள மசூதிக்கு அருகே இஸ்ரேலிய இராணுவத்தின் மெர்கவா டேங்கரை குண்டு வீசி சிதறடித்துள்ளது. ஜோசப்பின் கல்லறைக்குள் அத்துமீறல். இஸ்ரேல் குடியேற்றவாசிகளுக்கு ஆக்கிரமிப்பு படை பாதுகாப்பு. மேற்கு கரையில் உள்ள நப்லஸ் நகரம் கலாச்சார, கட்டடக்கலை மற்றும் சமூக பாரம்பரியத்திற்காக அறியப்பட்ட பழைய நகரமாகும். பாலஸ்தீனிய அதிகாரத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள இப்பகுதிக்குள் உரிய முன் அனுமதியின்றி இஸ்ரேல் குடியேற்றவாசிகள் நுழைய முடியாது. இந்நிலையில் வியாழக்கிழமை இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை ஜோசப் கல்லறைக்கு அழைத்து சென்றுள்ளனர். சுமார் 30க்கும் மேற்பட்ட இஸ்ரேல் இராணுவ வாகனங்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. பாலஸ்தீனிய செய்தி நிறுவனமான வஃபா பிளாஷ் பாயிண்ட் பகுதியில் குடியேறியுள்ள இஸ்ரேலியர்களை அவர்தா மற்றும் ஃபீட்ஃபுரிக் சோதனை சாவடிகள் வழியாக இஸ்ரேலுக்கு சொந்தமான 30 வாகனங்கள் அழைத்து சென்றதாக செய்தி வெளியிட்டுள்ளது. முஸ்லிம்கள் மற்றும் யூதர்களால் போற்றப்படும் ஜோசப் கல்லறை பாலஸ்தீனியர்களுக்கும் இஸ்ரேலிய குடியேற்ற குழுக்களுக்கும் இடையே அடிக்கடி மோதல்கள் நடக்கும் இடமாக இருந்து வருகிறது. இஸ்ரேலியர்கள் இது யூத தேசபக்தர் ஜோசப் அடக்கம் செய்யப்பட்ட இடம் என்று நம்புகிறார்கள். பாலஸ்தீனியர்கள் இது 18ஆம் நூற்றாண்டில் இஸ்லாமிய மதகுருவான மதகுரு ஷேக் யூசுப் தாவிகாத் தங்கியிருந்த இடம் என கூறுகிறார்கள். இத்துடன் ரமல்லாவில் கிழக்கே உள்ள புர்கா கிராமத்தின் மீது இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் தாக்குதல் நடத்திய சம்பவமும் மேற்கு கரையில் பதற்றமான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. காசாவில் திரும்பிய திசையெல்லாம் மரண ஓலம். ஒரே நாளில் 38 பாலஸ்தீனியர்கள் படுகொலை. கடந்த 24 மணி நேரத்தில் காசாவில் 38 பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை கொன்றுள்ளதாகவும் 137 பேர் காயமடைந்துள்ளதாகவும் காசா பகுதியின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் அமெரிக்காவை அதிர வைத்த ஏமன். CIA மற்றும் மொசாட்டின் திட்டமிட்ட உளவு நடவடிக்கைகளை முறியடித்துள்ளதாக ஏமனின் பாதுகாப்பு அமைப்பு கூறியுள்ளது. ஏமனின் இறையாண்மையை சீர்குலைக்கும் வகையில் உளவாளிகளை உருவாக்கியுள்ள வலையமைப்பு குறித்து உலக நாடுகளுக்கு அம்பலப்படுத்தியுள்ளது. இந்த உளவாளிகள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை எதிர்க்கும் நபர்களை குறிவைத்து உருவாக்கப்பட்டுள்ளதாக ஏமன் செய்தி நிறுவனம் சஃபா தெரிவித்துள்ளது. இந்த உளவு அமைப்பில் இணைந்து ஏமனை உளவு பார்த்த ஹமீத் ஹுசைன் ஃபயீத் முஜல்லி என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் CIA மற்றும் மொசாட் உளவு அமைப்புகளுக்கு ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதோடு ஏவுகணை நிபுணர்கள், ஏவுதளங்கள், ட்ரோன் இலக்குகள் மற்றும் ஏமன் தலைவர்கள் பற்றிய தகவல்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்துள்ளது. 2008ஆம் ஆண்டில் இருந்தே உளவு நடவடிக்கைகள் தொடர்வதாகவும் அதன் முதலில் ஹமீத் ஹுசைன் ஃபயீத் முஜல்லி இணைந்ததாகவும் ஏமன் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. உளவு அமைப்புகளைச் சேர்ந்த அதிரடி படையினர் ஏமனின் இராணுவம் மற்றும் பாதுகாப்பு படைகளுக்குள் ஊடுருவ முயன்றதாகவும் அவர்களின் நோக்கம் இரட்டை ஏஜென்ட்டுகளை உருவாக்கி ஏமனின் பாதுகாப்பை நாசமாக்குவதோடு காசாவுக்கான தங்களது ஆதரவையும் தடுப்பது எனவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேல் தொழில்துறை மண்டலம் மீது தாக்குதல். ஹவுதிகளிடம் அடுத்தடுத்து தோல்வியடையும் ஆக்கிரமிப்பு படை. அஷ்கெலோன் பகுதியில் உள்ள இஸ்ரேலிய தொழில்துறை மண்டலத்தின் மீது ஏமனின் ஹவுதி குழு தாக்குதல் நடத்தியதாக கூறியுள்ளது. அதேபோல் ஜஃபா பகுதியில் உள்ள மற்றொரு இலக்கு மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்த உடன்படிக்கையில் பின்வாங்கும் நெதன்யாகு. புது நிபந்தனைகளை விதிப்பதாக ஹமாஸ் குற்றச்சாட்டு. போர் நிறுத்த உடன்படிக்கையில் இஸ்ரேல் மேலும் நிபந்தனைகளை விதித்துள்ளதாகவும் ஏற்கனவே எடுக்கப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பின்வாங்குவதாகவும் ஹமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது. ஆக்கிரமிப்பை திரும்பப் பெறுதல், போர் நிறுத்தம், பணைய கைதிகள் மற்றும் இடம்பெயர்ந்தவர்கள் திரும்புதல் தொடர்பாக இஸ்ரேல் புதிய நிபந்தனைகளை அமைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இது போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாவதில் தாமதத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கத்தார் மற்றும் எகிப்து மத்தியஸ்தம் செய்த பேச்சுவார்த்தை தீவிரமானது என்றும் ஹமாஸ் தெரிவித்துள்ளது.
காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் சிக்கல், இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்த உள்ளூர் ஊடகங்கள். காசா போரை முடிவுக்கு கொண்டுவரும் ஒப்பந்தத்திற்கு இரு தரப்பும் நெருங்கி வரும் நிலையில் ஒப்பந்தம் பற்றிய நெத்தன்யாகு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ள கருத்துக்கள் தீங்கு விளைவிக்கக்கூடும் என இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விரைவில் ஒப்பந்தம் முடிவுக்கு வராவிட்டால் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து முன்னேறுவது பெரும் சிக்கலை சந்திக்கும் என எச்சரித்துள்ளது. காசாவில் 14 மாத கால போரை முடிவுக்கு கொண்டுவரக்கூடிய ஒப்பந்தத்திற்கு இரு தரப்பும் நெருங்கி வரும் நிலையில் புதன்கிழமை இஸ்ரேலும் ஹமாஸும் போர் நிறுத்த முயற்சிகளை சிக்கலாக்குவதாக ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டினர். இஸ்ரேலும் ஹமாஸும் ஒப்பந்தத்தை நோக்கி முன்னேறி வருவதாக நம்பிக்கை தெரிவித்திருந்தாலும் பாலஸ்தீனிய கைதிகளுக்கு பனை கைதிகளை பரிமாற்றம் செய்வது மற்றும் காசாவில் இருந்த இஸ்ரேலிய படைகளை திரும்ப பெறுதல் ஆகியவற்றில் சிக்கல் நீடித்து வருவதாக தெரிகிறது. இதனிடையே காசா மீதான இராணுவத்தின் பாதுகாப்பு கட்டுப்பாடு மற்றும் போரை தொடர்வது குறித்து இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் உத்தரவிட்டிருப்பது நியாயமானது அல்ல என விமர்சனங்கள் எழுந்துள்ளது. இதற்கு முன்னதாக காசா மற்றும் எகிப்து இடையேயான முழு எல்லைப் பகுதியான பிலடெல்பி காரிடருக்கு சென்றபோது பாதுகாப்பு பகுதிகள் இராணுவ தாக்குதலற்ற பகுதி மற்றும் குடியேற்றவாசிகளின் பகுதிகளுக்கான பாதுகாப்பை இஸ்ரேல் உறுதி செய்யும் என இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் தெரிவித்திருந்தார். காசாவை விட்டு முழுமையாக இஸ்ரேல் படை வெளியேற வேண்டும் என ஹமாஸ் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு பேச்சுவார்த்தை மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை சிக்கலாக்கியுள்ளது. மேற்காசிய நாடுகளில் அமைதியை நிலைநாட்டுங்கள், ஈரானிய ராஜதந்திரி ஜாவத் ஜரீஃப் வலியுறுத்தல். மேற்காசிய நாடுகளில் அமைதியை நிலைநாட்டவும் ஒற்றுமையை மேம்படுத்தவும் முஸ்லிம் மேற்காசிய உரையாடல் சங்கம் நிறுவப்பட வேண்டும் என ஈரானிய எழுத்தாளரும் ராஜதந்திரியுமான ஜாவத் ஜரீஃப் வலியுறுத்தியுள்ளார். எக்கனாமிஸ்ட் இதழுக்கு அவர் எழுதிய கட்டுரையில் பிராந்திய மோதல்களை தீர்ப்பதற்கும் பொருளாதார ஒருங்கிணைப்பை வளர்ப்பதற்கும் மேற்காசியாவில் உள்ள முஸ்லிம் நாடுகளிடையே பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கும் ஒரு விரிவான கட்டமைப்பு தேவை என குறிப்பிட்டுள்ளார். இந்த அமைப்பானது ஐநா தூதர்களுடன் ஒன்றிணைந்து ஈரான், சவுதி அரேபியா, துருக்கி ஆகிய நாடுகளை ஒருங்கிணைக்கும் என்றும் காசா, லெபனான், சிரியா மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளில் போர் நிறுத்தம் கொண்டுவர முயற்சிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். வாடா என்றால் அரபு மொழியில் அமைதி என்று பொருள். அரபு நாடுகளில் அமைதியான வாழ்க்கை மற்றும் சமத்துவமான கூட்டாண்மையை வளர்ப்பதே இதன் நோக்கம் என தெரிவித்துள்ளார். வாடா மேம்பாட்டு நிதியத்தின் மூலம் பொருளாதார ஒத்துழைப்புக்கான சாத்திய கூறுகளையும் ஜரீஃப் எடுத்துரைத்தார். இது உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதியளிப்பது மற்றும் சிரியா போன்ற போரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் மறுசீரமைப்பை ஆதரிக்கும். எரிசக்தி பாதுகாப்பு குறித்து குறிப்பிட்டுள்ள அவர் வர்த்தக வழிகளை பாதுகாப்பதற்கும் சூரிய சக்தி மற்றும் காற்றாலை உள்ளிட்ட புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை ஆராய்வதற்கும் நாடுகளுக்கிடையே ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார்.